ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான, ரொம்பவே ஆரோக்கியமான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே வித்தியாசமான ஸ்டைலில் கோதுமை ரவை பொங்கல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கோதுமை ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். ரவையும் பாசிப்பருப்பும் 3 கப் எடுத்துருக்கோம். நம்ம 9 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டுக்கணும். மொத்தம் 9 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுறலாம். நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பொங்கல். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டாச்சு. விசில் அடங்கிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி கரெக்டான அளவில் ஊற்றுனதுனால நல்ல கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீரி போட்டுக்கலாம். இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இஞ்சி துருவுனது ஒரு கட்டவரல் சைஸ் இஞ்சி துருவி போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொங்கலில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாலும் நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் நிறையா விட்டு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நெய் நிறைய போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிட்டோம் பொங்கல். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நம்ம கோதுமை ரவை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி ரெசிபி இது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். காலை டிஃபன், நைட்டு டின்னருக்கு எல்லாருமே செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.